டியூட்டிக்கு போறீங்களா? இல்லைங்க, வரேன். என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களான்னு சாதாரணமா தானே கேட்டேன். அதுக்கு போய் நீங்க கண் கலங்கி. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நமக்கு 7 வயசாச்சுங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதால கேட்டது இல்லைங்க. ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானங்கட்ட சோறு போட்டுருவாங்க. வெளியில இருக்கும்போது காசை விட்டு எறிஞ்சா கடைக்கார சாப்பாடை கொண்டாந்து போட்டு போயிடுவான். முதலாளி வீட்டுல ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டுல போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி வளர்ந்தாச்சுங்க. திடீர்னு நீங்க அப்படி அக்கறையா கேட்டீங்களா, மனசு கஷ்டமா இருந்தது. சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்மள போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல? என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? என்ன பாக்குறீங்க? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல. அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்னங்க, நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி, கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க. நான் சுமாரா தான் சமைப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. என்னங்க, கையில எடுத்து வச்சு பண்ணுங்க. மாச கழிச்சு கடை வாங்காதீங்க. மலேரியா வர்றையா? கோழி வீடு எல்லாம் எது விசேஷமா? என்ன விசேஷம்? மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டு இருப்பாங்க, அதுதான் தடபுடலா போறாங்க. அது என்னையா மாப்பிள்ளையவே விருந்து கூப்பிடுறாங்க? நம்ம எல்லாம் கூப்பிட்டா நாம போக மாட்டேங்கிறோம். சரி விடு, அவனுக்கு வாலிபம் இருக்கு, நம்மளுக்கு ஏதோ அதெல்லாம். எனக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்மா. எப்படி வசதி? வந்துடட்டுமா? நான் கூட வரும்போது கோழியை உரிச்சே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லன்னா அங்க வந்து உரிச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ற? என்னடா கண்ணா முறைக்கிற? என்னங்க 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 ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அடிவேர் இல்லாத ஆலமரமும் ஒண்ணுதான், அப்பா அத்தா இல்லாத குழந்தைகளும் ஒண்ணுதான். உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம உங்க உயிர் துடிக்கிற துடிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு அனாதையாச்சு. கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம், கவலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லலாம். ஆனா ஒருத்தரோட உணர்ச்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறது இருக்கே, அது உயர்ந்தபட்ச மனிதாபிமானம். அதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க மேல நான் காட்டின மனிதாபிமானத்துக்கு நான் கொடுத்த விலை விபச்சாரிங்கிற பட்டம். என்ன உங்களுக்கு வேண்டியவன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேவலமா பேசிட்டாங்க. வந்தோங்கிறது எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இருந்திருந்தா இந்த பொறுக்கி பசங்க இப்படி என்ன கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு தான் உயிரோட இருந்திருக்க முடியுமா? எனக்குதான் யாருமே இல்லையே.